ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை நான் உன்னிடம் சொல்லியும் கூட நீ ஒவ்வொரு முறையும் இதை கேட்காமல் தான் போய்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இம்முறையாவது நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டுவிடு, இல்லை என்றால் இனிமேல் உன்னை தேடி நான் வரமாட்டேன் என ஒரு செல்ல கோபத்தோடே உன் வராகியம்மா இப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ நன்றாக யோசித்து பார்த்திருக்கிறாயா? தண்ணீர் என்பது பொறுமையாக வந்து போகும்போது இருக்கும் குப்பைகளையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு போய்கொண்டிருக்கும். அல்லது தண்ணீர் என்பது மிக வேகமாக ஆவேசமாக புயல் வெள்ளம் போல வரும்போது எவ்வளவு பெரிய குப்பையும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அதையும் வேகமாக அடித்து இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது என்பதை வெள்ள சமயத்தில் நீ பார்த்தாய்தானே? புயலும் வெள்ளமும் வரும்போது எப்படி ஆக்ரோஷமாக அத்தனையையும் தள்ளிக்கொண்டு போகிறதோ, அந்த தண்ணீரைப் போல நீயும் தேவையில்லாத விஷயங்களை அடித்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். எது உனக்கு தேவையோ, எப்போது உனக்கான நல்லது நடக்கிறதோ, அப்போது அந்த தண்ணீரைப் போல ஒதுங்கி பொறுமையாக நிதானமாக போகவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் தண்ணீரைப் போல சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள நீ தயாராக இருந்தால் உன் வாழ்வில் எந்த கெட்டதும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. எப்போது என்ன நடந்தாலும் எதையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியமும் இருந்தால் போதும். நீ அத்தனையும் சுலபமாய் கடந்து வந்து விடுவாய். கீழே விழுவதெல்லாம் மனிதன் எழுந்து நிற்பதற்கு தானே. நீ கீழே விழுவதையும் நான் உன் வாழ்க்கைக்கான வரலாறாகத்தான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு முறை கீழே சாயும் போதும் ஒரு படி மேலே ஏறி போய்கொண்டுதான் இருக்கிறாய். விரிக்காத வரையிலும் சிறகுகள் கூட பாரமாக தான் இருக்கும். ஆனால் விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரமாக மாறிவிடும். ஆம் என் செல்லமே, உனக்கான சிறகுகளையும் உனக்கான வாழ்க்கையையும் மிக பரந்ததாகவும் பெரிதாகவும் நான் வைத்திருக்கிறேன். நீ நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது இன்னொன்றாகவும் இருக்கிறதே என நினைக்காதே. நீ நினைப்பதையெல்லாம் நான் உனக்கு நல்லதாய் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். நீ நினைப்பதும் நிச்சயம் ஒரு நாள் நல்லபடியாய் நடந்தே தீரும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. வானவில் தோன்றும் போது வானம் அழகாக மாறுவதைப் போலதான் உனக்குள் நம்பிக்கை தோன்றும் போது உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறிவிடும். தேவையில்லாமல் யாரோ எதையோ சொன்னார்கள் என நீ கவலைப்பட்டே உன் வாழ்நாளை வீணாக்கிவிடக்கூடாது. குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார். அவர்கள் சொன்னிய குறை நிஜமாகவே உன்னிடம் இருக்கிறதா என்ன முதலில் பார். ஏனெனில் குறை இருந்தால் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள். இல்லை, நீ எல்லா விதத்திலும் சரியாக தான் இருக்கிறாய், அவர்கள் வேண்டுமென்றே உன்னை பழி சொல்கிறார்கள் என தெரிந்தால் சற்றும் யோசிக்காமல் தூரமாக எரிந்துவிடு என் செல்லமே. அவர்களையும் சரி, அவர்கள் வார்த்தைகளையும் சரி உன் அருகில் வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? உன் உடலையும் மனதையும் காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை நெருங்காத அளவிற்கு நீதான் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீ மிகவும் பலம் மிக்கவனாக இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு முன்பாக எத்தனையோ பலவீனமான எண்ணங்களோடு தானே நீ அலைப்பாய்ந்து திரிந்தாய். அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கை தலையெழுத்தை புரட்டி போட்டு தலைவிதியை மிகவும் சிறப்பானதாக மாற்றி அமைக்கத்தான் இந்த வராகியம்மா நான் வந்துள்ளேன். நான் உன்னை விட பலமிக்க உன் அம்மா, உனக்கான நல்லதை செய்யக்கூடிய உன் தாய் என்பதை நீ மறந்துவிடவில்லைதானே? உன் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்த மனிதர்களோடு நீ வாதம் செய்ய வேண்டுமே தவிர வார்த்தைகளால் வதம் செய்பவரோடு பேசுவதை நிறுத்திவிடு. ஏனெனில் ஒரு சிலர் சும்மாவே பேச வேண்டும், உன்னுடன் வீண் விவாதம் செய்து அரட்டையடித்து பேசி உன் மனதை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சற்றும் உனக்கு மதிப்பு கொடுக்காமல் மரியாதை கொடுக்காமல் பேசி உன் மனதை காயப்படுத்த நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் பேசுவதை அறவே நிறுத்திவிட்டு மௌனத்தோடு இருந்துவிடு என் செல்லமே. உன்னுடைய ஆணவமும் அகந்தையும் அழிந்து விட்டாலே அடக்கம் தானாக வந்துவிடும். எப்போதும் எல்லாரிடத்திலும் அடக்கத்தோடும் பணிவோடும் தன்னம்பிக்கையோடும் நடந்து கொண்டால் உன்னுடைய தன்மானமும் மதிப்பும் வெகு விரைவில் கூடும். தேவையில்லாத எந்த கேள்விக்கும் நீ யாருக்கும் பதில் சொல்லுவதே அவசியமில்லை. எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்யக்கூடிய சிறந்த பதிலாக இருக்கும் புன்னகையையும் மௌனத்தையும் உன் கூடவே வைத்துக்கொள்வாயா என் செல்லமே. ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு மாதிரி பேசுவார்கள், ஒவ்வொரு மாதிரி கேள்வியும் கேட்பார்கள். அப்போதெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையும் உண்டாகலாம். ஏன் இப்படி கேட்கிறார்கள், என்ன இப்படி பேசுகிறார்கள் என நீ யோசிக்கும் சமயங்களில்
மௌனத்தோடு ஒரு சிறு புன்னகையை அவர்களுக்கு பதிலாய் கொடுத்தால் போதும். அதை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா? அவர்களுக்கு தேவையான கேள்விக்கு பதில் கிடைக்காமல் அவர்களே கடைசியில் குழம்பி போகும்படி செய்ய முடியும் என்றால் அது இந்த மௌனத்தாலும் புன்னகையாலும் தான் முடியும். உன் உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். சிலையாகுவதும் சிறையாகுவதும் அதை நீ செதுக்கிக் கொள்ளும் தன்மையை பொறுத்தது தானே. மற்றவர்கள் உன்னை கேள்வி கேட்கும்போது பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒளியை அடித்து வாங்கி கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தால் நிச்சயம் அழகான சிற்பமாய் மாறிவிடுவாய். ஆனால் அதை வைத்துவிட்டு யார் என்ன சொன்னாலும் உடனே அதற்கு பதிலுக்கு பதில் பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உன்னை நீயே சிறைக்குள் வைத்து கொள்ளக்கூடிய தண்டனையாளியாக மாறிவிடுவாய். என்ன செய்ய போகிறாய் என்பதை யோசித்து முடிவெடு என் செல்லமே. நீ ஒருபோதும் சிறையாக இருக்கக்கூடாது. அழகான சிலையாகவும் சிற்பமாகவும் இருக்க வேண்டும் என இந்த வராகி அம்மா நான் ஆசைப்படுகிறேன். நடக்கும் எந்த விஷயத்தையும் உன்னால் மாற்ற முடியாது என உனக்கு தெரிந்துவிட்டது தானே. பிறகென்ன, நீ நினைப்பதை மாற்றிக்கொள். நல்லதுதான் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையை உனக்குள் உருவாக்கிக்கொள். எல்லா மனிதர்களும் எப்படி வாழ்நாளை வாழ்கிறார்களோ அதே போல நீயும் வாழ வேண்டும் என யாரையும் பின்தொடர்ந்து வாழ நினைக்காதே. உனக்கான வாழ்க்கை பாதை தனியானதாக இருக்கும்படி நீயே உன் வாழ்க்கையை தேர்ந்தெடு என் செல்லமே. நீ எப்போதும் எந்த மனிதரையும் திருப்திப்படுத்த யோசிக்க வேண்டாம். ஏனெனில் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டும்தான் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னால் நேற்றைய வாழ்க்கையை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைய வாழ்க்கையை சரி செய்ய முடியுமல்லவா? நேற்று நடந்த நிகழ்வை அப்படியே விட்டுவிட்டு நாளை நடக்கப் போகும் விஷயம் சரியாய் நடப்பதற்கான வேலைகளை பார். உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர்களிடம் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வா என் செல்லமே. என்னுடைய கஷ்ட நஷ்டம் நிறைந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பார்த்தால் என் வாழ்க்கையை ஒரு நாள் கூட உங்களால் வாழ முடியாது. நான் பயணித்த பாதையில் ஒரு தடவையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என யோசித்துவிட்டு வாருங்கள் என சொல்லிப்பார். உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் நீ மட்டும்தானே அறிவாய். எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்க்கும் அளவு அவர்களுக்கு உன்னுடைய வேதனை எங்கே புரிய போகிறது? நீ நன்றாய் இருக்கிறாய், சந்தோஷமாய் இருக்கிறாய் என நினைத்து கொண்டுதான் ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அது புரியாமல் நீயும் இப்படி மனவேதனையோடு திரிவதால் தான் இந்த வராகி அம்மா உன் மீது கோபம் கொண்டு உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய மதிப்பு புரியாதவர்களிடம் போய் நீ அன்பையும் பாசத்தையும் காட்டி காட்டி அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ளவில்லை என எதிர்பார்க்காதே. அன்பையும் பாசத்தையும் கொடுப்பது உன்னுடைய இஷ்டம். அதை திருப்பி தருவதும் தராததும் அவர்களுடைய இஷ்டம். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணம் என நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அவர்கள் குணத்திற்கேற்றாற்போல்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். உன்னுடைய நல்ல குணம் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்காதே. யாரிடம் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் இருக்கிறதோ அவர்கள்தான் கவலையின்றி வாழ முடியும். நீயும் தேவையில்லாமல் பேராசைப்படுவதை நிறுத்திவிட்டு மனக்குழப்பத்தோடு எப்போது பார்த்தாலும் குழம்பி தவிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியோடும் ஆசைகளற்ற வாழ்க்கையையும் வாழ தயாராகு. ஆசை என்பது அளவோடு இருந்தால் சரிதான், அளவுக்கு மீறி போகும்போதுதான் பிரச்சனையாக மாறுகிறது. கவலையே இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன்.